ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். ஒரு சண்டே மத்தியானம் நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஏசி போட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து இந்த வாரத்தோட இஃப்தார் முடியுது, ரம்ஜான் இந்த வாரத்தோட முடியுது, கண்டிப்பாக இன்றைக்கி மண்ணடி போய் ஆகணும், அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவசரமாக கிளம்பி இங்கே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஃபுட்டுலாம் அவைலபிள் இருக்குன்னு. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோவில் போட்டாங்க, இருந்தாலும் நாங்களும் போடுவோம். நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும். வாங்க போய் பார்ப்போம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட அவங்க நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு, 4:45 ஆயிடுச்சு. ஹெவி க்ரௌடாக இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ ஃபிர்தோஸ் பேக்கரி தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா மயோ ரோல், சிக்கா ரோல், KFC சிக்கன் சமோசா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏதாவது வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். நம்ம இங்கேயே வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் இங்கேயும் கூட வாங்கலாம். நம்ம போயிட்டு பார்சல் கேட்டாலும் அதுவும் தர்றாங்க, வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம். எல்லாமே ஒரு 50-70 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நியூ ஃபிர்தோஸ் பேக்கரியிலேருந்து ஒரு 3 ஐட்டம் வாங்கியாச்சு. செம்ம ரஷ்ஷுங்க. கஷ்டப்பட்டு இந்த ரஜினியும் கவுண்டமணியும் ஒரு படத்தில் டிக்கெட் எடுப்பாங்களே, அந்த மாதிரி உள்ளே புகுந்து அந்த மாதிரி வாங்க வேண்டியிருக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குது. ஒரு 3 ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கனா, ஏதோ கலராக நூடுல்ஸ்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதனால் அதை வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா, நார்மலாக உங்களுக்கே தெரியும். இது வந்து KFC சிக்கன் சொன்னாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது ஒரு 60 ரூபா, இது 60 ரூபா. KFC சிக்கன் மட்டும் 80 ரூபா. ஸோ வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா. இதுக்கு சைட் டிஷ்லாம் கூட தராங்க, அந்த மயனஸ் சட்னிலாம் தராங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ராவா சாப்பிட்டா தான் அந்த ஃப்ளேவரை நம்மளால டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், சிக்கனையும் டேஸ்ட் பண்ண முடியும். அதனால நம்ம அதெல்லாம் வாங்கலை. இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. KFC சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்குது, ஆனால் KFC சிக்கன் மாதிரி சத்தியமா இல்லை. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்து தான். ரொம்ப மசாலாலாம் போட்டு ரொம்ப ஆயிலாக, நான் வந்து வீடியோவில் பார்த்தா ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி ரொம்ப இதுவாக காமிச்சாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ஓரளவு நல்ல டீசெண்டாக இருக்குது. டேஸ்ட்டும் KFC அளவுக்கு ஓகே இல்லை, அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அடுத்து சிக்கன் டிக்கால ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. ஓகேதாங்க, சூப்பர் பீஸ். 3 பீஸ் 60 ரூபா வேஸ்ட்னு நினச்சேன். ஆனால் சிக்கன் நல்லா இருக்குது, மசாலாவும் நல்லா போட்டிருக்கிறாங்க. நல்ல எலும்புலாம் நம்ம சிக்கன் 65 வாங்கணும்னா நிறைய எலும்பு தான் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே நல்ல பீஸாகவே இருக்குது. அண்ட் ஃபைனலி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த கிறிஸ்பி சிக்கன் எடுத்து சாப்பிட போகிறேன். இது எந்த பக்கம் பிக்கிறதுனே தெரியலையே. ஆமாம், உள்ள சிக்கன் இருக்குதுங்க. உப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. மசாலா எல்லாமே ஒரே சிக்கன், ஒரே மசாலா மாதிரியே இருக்குதுங்க. எல்லா சிக்கன்லையும் ஒரே மசாலா மிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த கலர் மட்டும் பெருசாக, சைஸ் மட்டும் வேறு சைஸு, டிஃப்ரெண்ட் கலரில் போட்டிருக்காங்க. பட் மசாலாவில் எனக்கு இதுவரை சாப்பிட்ட அந்த 2 சிக்கனும் பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல மசாலாவில். அண்ட் இதில் சுத்தமாக உப்பே இல்லை உண்மையிலே. இருங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது. நம்ம கேமராமேன் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்போட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். உப்பு இல்லை, உப்பே இல்லை. ஒரு உப்பு போட மாட்டாங்களா? உப்பு போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு இல்லை. இந்த ஏரியாலேயே ஃபேமஸான கடை இந்த கடை தான், இந்த ஃபிர்தோஸ். இது அது பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. உள்ளே போய் வாங்கினாலும் சாப்பாடு வாங்க முடியுமா தெரில, அப்படியே சாப்பாடு வாங்கினாலும் நம்மளால வீடியோ எடுக்க முடியுமா தெரில. அதனால நான் இதுக்குள்ளே போகல, மற்ற கடைகள் எல்லாம் பார்ப்போம் வாங்க. ஓகே, மொத்தமாக உள்ளே போய் ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு வந்துட்டோம். கடை நிறைய இருந்தாலும் ஐட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா கடையிலையும் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச சில ஐட்டம்லாம் மட்டும் வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாருக்குமே இது சமோசா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் சிக்கன், ஐஸ்கிரீம் ஸ்டிக் சிக்கனா. இதுவும் ஏதோ ஒரு சிக்கன் நாங்கள் பேர் சொன்னாங்க, என்ன பேர் மறந்துருச்சு. அண்ட் இது பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க. கிராப் சிக்கன், கிராபோட அந்த லெக் இருக்குல்ல, அதில் அப்படியே இது சிக்கன்னா என்னன்னு தெரில, வெறும் கிராப் மட்டுமா. கிராப்ல அந்த மசாலா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஒன்று சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தெரியாத சிக்கனை சாப்பிடுவோம். இதுவும் பிரெட் சிக்கன் தாங்க. இந்த பிரெட் 2 சைடு பிரெட், நடுவில் கொஞ்சம் சிக்கனை அரைச்சி அதை உள்ள வச்சிருக்காங்க. சாப்பிடையில கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்குது, அவ்வளவுதான். பிரெட் சிக்கனு
ஸோ பிரெட்டில் இங்கே பாருங்க, பிரெட்டுக்கு நடுவில் சிக்கனை வந்து அரைச்சி ஒரு வடை மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ, உண்மையிலே சிக்கன் நல்லாவே இல்லைங்க. ஒரு மாதிரி ஏதோ கெட்டு போன மாதிரி இருக்குது, வேஸ்ட். ஐஸ்கிரீம் சிக்கன் ஏங்க, எல்லாமே ஒரே ஐட்டம் தான் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா? பிரெட்டுக்கு நடுவில் சிக்கன், அதை இப்படி ஸ்கொயரா போட்டால் பிரெட் சிக்கன், ஐஸ்கிரீம் குச்சி தொரி இருந்தால் ஐஸ்கிரீம் சிக்கன், இதுல ட்ரம் ஸ்டிக் மாதிரி பண்ணியிருந்தா அது ட்ரம் ஸ்டிக் சிக்கன். ஆனால் எல்லாத்துலேயும் ஃபைனலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரெட்டுக்குள்ள சிக்கன் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஐஸ்கிரீம் சிக்கன் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. அண்ட் ஃபைனலி சமோசா அப்படியே அமுக்குனாலே நொறுங்கிடுது, பயங்கர ஆயிலியா இருக்குது. உள்ளே எதுவும் சிக்கன் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சமோசா நார்மல் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே கிராபோட ஃப்ளஷை வச்சு அப்படியே உருண்டை பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு நொங்கு பால் மச்சான் வாங்கிட்டு வந்தாரு, 70 rupees தான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இதுவாது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நொங்கு வந்து அதை அரைச்சினா அதை நல்ல பீஸா கட் பண்ணி போட்டு அந்த இளநீ ஊற்றிருக்காங்க, கொஞ்சம் பாலும் ஊற்றிருக்காங்க, எல்லாமே மிக்ஸ் ஆகி ஸ்வீட்டா இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு, ஒர்த்து தான் 70 rupees. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெசர்ட் வச்சிருந்தாங்க, ரோஸ் மில்க், கடல் பாசி, நொங்கு பால். இதெல்லாம் நொங்கு பால் ஆல்ரெடி நான் குடிச்ச பார்த்தீங்களா, இங்க தான் வாங்கினேன். ஸோ அவங்களே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலான்னு. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. 70 rupees சொல்றாங்க, சூப்பரா இருந்தது டேஸ்ட். ஸோ வீட்டுக்கும் பார்சல் வாங்கியாச்சு. சுத்தி கடைசியா அண்ணங்கிட்ட தான் வந்து மட்டன் அள்ளி இருந்தது. ஒரு பாக்ஸ் வந்து 150 rupees சொல்றாங்க, பேக் பண்ணி அப்படியே இருக்குது. ஸோ அதையும் வீட்டுல எடுத்து போய் சாப்பிட்டுக்கலாம். இங்க ஒரே க்ரௌடா இருக்கு, எடுக்க முடியாது வீடியோ, அதனால. ஸோ வாங்கியாச்சு 2 பாக்ஸ். வீட்டில் போய் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓரளவுக்கு எல்லா கடையும் சுற்றி பார்த்தாச்சு, சில ஐட்டங்களை டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இது ஓவர் ஹைப்டு லொக்கேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய யூடியூபர்ஸ் போட்டு இதை வந்து ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. ஏன் அங்கே ரெகுலராக அங்கே இருக்கிறவங்களே இதை தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஓவர் ஹைப் பண்ணுறாங்க இதை அப்படின்னு சொல்லி. நாங்கள் வாங்கின ஒரு சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பே இல்லை. இன்னொரு சிக்கன் கெட்டே போயிருந்துச்சு, நாங்கள் தூக்கி தூர போட்டோம். போய் கடையில் கேட்கணும் இல்லை, அவ்வளோ க்ரௌடு இருக்குது, அங்கே போய் நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. பட் டெசர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஹலீமும் வாங்கியிருக்கிறோம், போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக வீடியோட கடைசியில் நான் போடுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. நிறைய யூடியூபர்ஸ் போட்ட மாதிரி அவங்க இதெல்லாம் சொல்லலை, ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளோத்துக்கு ஒரு சண்டே, நல்ல க்ரௌடு இருக்கு, ஒரு நல்ல டிஷ் கொடுக்கலாம் அவங்க, அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் வாங்குறாங்க. பட் அந்த சிக்கன் ஐட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் டெசர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு இதாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல கடையாக இருக்கான்னு பார்த்து அதிகமாக வாங்கிடாதீங்க. முதல்ல ஏதோ ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க, இல்லைன்னா மணி வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். பயங்கர டயர்டுங்க, நல்ல வெயில் வேற, ஃபுல் எனர்ஜியும் வெயிலே சாப்பிட்ருச்சு, ஹீட்டே சாப்பிட்ருச்சு. அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி மட்டன் ஹலீம் வந்து டேஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மட்டன், அதாவது 80% இதில் வந்து மட்டன் தான் இருக்குமா, 70 to 80% மட்டன். அது போக ஏதோ பருப்பு அதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் நான் இது வரை எங்கேயுமே சாப்பிட்றது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ இதான் நல்ல ஹலீமான்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த ஹலீம் டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். மட்டன் ஹலீம், அது மேலே வந்து ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, சும்மா பேருக்கு ஒரே ஒரு கொத்தமல்லி போட்டிருக்காங்க. அந்த டேஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு பால்கோவாவை கொஞ்சம் ஸ்பைசியில் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா, அந்த ரெண்டுல இனிப்பாக சாப்பிடாம கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கு, அது மாதிரி ஒரு சின்ன ஸ்பைசி இருக்கு. ப்ளஸ் அந்த வெங்காயத்தை வதக்கி போட்டிருக்காங்க பாருங்க, அதோட சேர்த்து சாப்பிடல, அந்த ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிடல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. பட் நல்லா தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லைங்க, இது என் பொண்ணுக்கு கொடுக்குறேன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னது இது? சிக்கனா? சிக்கன் இல்ல, மட்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.